நின் பொருட்டு நின்னருளால் நின்னுரிமை யாம் கேட்டால் என் பொருட்டு நீதான் இறங்காதிருப்பதுவோ இன்று புதிதாய் இறக்கின்றோமோ முன்னோர் அன்று கொடு வாழ்ந்த அருமையெல்லாம் ஓராயோ மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி prawn65. நான் 1 kg ஆஃப் ப்ரான் எடுத்திருக்கேன். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் அதாவது அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, அப்புறமா 1/2 லெமனோட ஜூஸ், அடுத்து 1 எக்குடைய ஒயிட் பார்ட் அதாவது வெள்ளைக்கரு மட்டும், அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிலே லெமன் ஜூஸ் எக்கோட ஒயிட் இருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. ஸோ எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரான் சேர்த்துக்கலாம். ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி டீவைன் பண்ணி வச்சுக்கோங்க. பர்டிகுலராக ப்ரானில் இருக்கிற அந்த பிளாக் கலர் த்ரெட்டு மாதிரியாக இருக்கிற பார்ட்டை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும், இல்லைனா டைஜஷன் இஷ்யூ வரும். ஸோ இப்போது ப்ரானை அந்த மசாலாஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி மினிமம் 1 hour ஆச்சும் மேரினேட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாம் ப்ரான்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் ஓவர் நைட்டு கூட மேரினேட் பண்ணி வைக்கலாம். 1 hourக்கு அப்புறமா ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கிட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானையும் பேட்ச் வைஸாக எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல கிறிஸ்பியான யம்மியான நம்மளோட prawn65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. prawn65 ஒரு சூப்பரான ஸ்டார்டர். அதே மாதிரி இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீ ஆர் காஃபி கூட நம்ம இதை சாப்பிட்லாம். இது நீங்கள் ரசம் ரைஸ் கூட, சாம்பார் ரைஸோட, இல்லை புலாவ் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெளியில் சூப்பர் கிறிஸ்பியாகவும் உள்ள ப்ரான் நல்ல சாஃப்டாகவும் குக் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.